வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை பப்ஸ் தான். இது வந்து நிறைய பேர் வந்து நிறையா பட்டர் தேவை, நிறையா ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பண்ணாமல் இருப்பீங்க. பட் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுலில் 1 கப் ஆஃப் மைதா சேர்த்துக்கிறேன். இப்போது இதோட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அதோடைய 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்ருக்கேன். இது நல்லா ஒரு ஸ்மூத்தான சப்பாத்தி மாவு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தான் பிசையணும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தாக டோ கிடச்ச பிறகு இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 minutes இந்த மாதிரி நல்லா பிசைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பிசைறீங்களோ அந்த அளவுக்கு அந்த டோவோட சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஒரு 2 to 3 minutes போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணோடனே இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1/2 an hourக்கு இதை ரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 1/2 an hourக்கு இது ரெஸ்ட் ஆகிட்டோம். அதுக்குள்ளால நம்ம வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ஆனியன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கிறேன். ஸோ இந்த பேன் நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ எண்ணெயும் லைட்டாக சூடாகிட்டோம். சூடான பிறகு ஒரு வெங்காயத்தை நல்லா நீளமாக வெட்டி சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. இல்லை சின்ன மீடியம் சைஸில் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 2 வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் சேர்ந்து லைட்டாக வதங்கின பிறகு குட்டி குட்டியாக வெட்டி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போது இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். நல்லா இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ இப்போது இதில் கருவேப்பிலையே இந்த மாதிரி குட்டி குட்டியாக லைக் பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 2-3 பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் தனியாத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்குறேன். தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குவோம். நம்ம உங்களுக்கு நல்லா ஆனியன்லாம் வதங்கி கிடைக்கணும். எந்த அளவுக்கு அது வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பப் ஸ்கூலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆனியன் எந்த அளவுக்கு வதங்கி உள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்மளோட ஸ்டஃபிங்க்கு தேவையான ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த ரெடியான ஆனியனை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போது 1/2 an hour ரெஸ்டான டோவில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தனியாக ஒரு பவுலில் கொஞ்சம் மைதாவும் இன்னொரு பவுலில் கொஞ்சம் ஆயிலும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மேடையில் நான் வந்து திருப்பியும் ஒரு வாட்டி போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்க போகிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த டோ எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சாஃப்ட் ஆயிரும் உங்களுக்கு இந்த ரெஸ்டான டைம்லேயே. இன்னும் ஒரு வாட்டி லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு இதை வந்து 2 பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு இதுலேயே நம்மளுக்கு வந்து 4 பப்ஸ் செய்யலாம் இந்த குவான்டிட்டி ஆஃப் இதில். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. நல்லா திரட்டிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி நிறையா வாட்டி திரட்ட போகிறோம். நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எதுக்காக திரட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு லேயர்ஸ் உங்கள் பப்ஸில் கிடைக்கும். நான் இப்போ பண்ண போகிற ப்ராசஸை ஒரு 3 to 4 times பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் அதை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு பப்ஸ் லேயர் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா தின்னாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைக் அந்த இடத்துல ஹோல்ஸ்லாம் தெரியும் பாருங்கள், அது பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணோடனே லைட்டாக ஆயில் தேய்ச்சிட்டு மேலே கொஞ்சம் ஃப்ளாரும் போட்டுட்டு மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டி அதை ஃபோல்ட் பண்ண போகும்போதும் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது மேலே மைதா
ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதை மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஃபோல்ட் பண்ண போகும்போதும் 2 ஆயிலையும் மைதாவையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். இது எதுக்காக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மடக்கி அடுத்த திரட்ட போகும்போது நம்மளுக்கு அந்த லேயர் வந்து ஸ்மர்ஜ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே ப்ராசஸை ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போது இதே மாதிரி தான் நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நான் 3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போது நம்ம இது மாதிரி திரட்டிட்டு 4ஆக இதை வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி லைட்டாக ஒரு திக்காக திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு இதை 4ஆக இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஒவ்வொரு பப்ஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி 4ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் உங்களுக்கு லேயர்ஸ் தெரியும். இப்போ ஒவ்வொரு நீங்கள் அது கட் பண்ண பிறகு அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லேயர்ஸ் தெரியும். ஸோ இப்போது இந்த ஒரு பார்ட்டை இப்படி எடுத்து மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. திரட்டி இந்த மாதிரியே வந்து மடக்கி இன்னொரு வாட்டி திரட்டிக்கோங்க. இதெல்லாமே வந்து நம்ம பப்ஸோட லேயருக்காக தான் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி அந்த மாதிரி மடக்கி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லேயர்ஸ் வரும் பப்ஸில். பாருங்கள், இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ண எக்கை ஹாஃபாக கட் பண்ணி அதில் சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஆனியன் மசாலாவை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட பப்ஸோட அந்த பேஸ்ட்ரி சைஸ்க்கு நீங்கள் வந்து மசாலா வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது அப்படியே செட் ஆயிரும். ஸோ நம்ம பப்ஸுக்கு ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க 3 பார்ட்டையும் பண்ணிடலாம். ஸோ தேவையான மாதிரி நம்ம பப்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி வந்து நம்ம குக் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேனை வச்சுக்கலாம். இப்போது இந்த பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே பட்டர் ஷீட் இல்லாட்டி ஃபாயில் ஷீட் வச்சு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எதுக்காக நம்ம இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் டேரெக்டாக வச்சிங்க அப்படின்னா பேர்ன் ஆயிரும். ஸோ இப்படி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பப்ஸோட கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா சூடாகட்டும். இப்போது நல்லா சூடான பிறகு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த பப்ஸை உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். இது வந்து ப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பட்டர் ஷீட் மேலேயும் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ப்ளேஸ் பண்ண பிறகு ஸ்லோவில் வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. 15 minutes இது வந்து குக் ஆகட்டும். பாருங்கள், மீடியம் ஹீட்டில் குக் ஆகுது. இப்போது இந்த ஷீட்டோடு அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுருங்க. தனியாக வெளில எடுத்துருங்க திருப்பி போடுறதுக்கு முன்னாடி. இப்போது டைரக்ட் ஹீட்டில் நம்ம பப்ஸை வந்து டைரக்ட் ஹீட்டில் போட போகிறோம். பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு 15 minutesலேயே. அடுத்து டைரக்ட் ஹீட்டில் இப்படி போட்டுடலாம் நம்ம. இதுவும் ஒரு 10 to 13 minutes இருந்தாலே வந்து நம்மளுக்கு குக் ஆகி கிடச்சிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது குக் ஆகிடுச்சுன்னா, அது கலர் சேஞ்ச்லேயே தெரியும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பப்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பிளேட்க்கு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஓவன் இல்லை, பட்டர் நிறையா தேவை பண்ண வேண்டாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்றைக்கே பண்ணணும் அப்படின்னு இப்போவே நீங்கள் யோசிச்சு கூட பண்ணலாம் இந்த ஒரு ரெசிபியை. இல்லாட்டி பப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் எடுக்கும். முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி அதோட ஷீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக்காகவே பண்ணி சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.